வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அக்னி நட்சத்திரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். நாளையிலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து அக்னி நட்சத்திரமானது ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை 21ஆம் தேதி தொடங்கி வைகாசி 15ஆம் தேதி அன்னைக்கு முடியும். அதே மாதிரி இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி மே மாதம் 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரமானது முடியுது. கிரகங்களில் தலைமை கிரகமாக கருதப்படுறது சூரிய பகவான். அதனால தான் நம்மளுடைய வழிபாட்டு முறையில் எல்லா வழிபாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வணங்கக்கூடிய முறையை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் தினமுமே சூரிய பகவானை வணங்கக்கூடிய முறையும் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வராங்க. சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அவருடைய இடத்திலிருந்து மாறக்கூடியவர். அதனால தான் மாதத்தில் முதல் நாள் கூட நம்ம சில வழிபாடுகள் மூலமாக சூரிய பகவானை வழிபாடு செய்கிறோம். இவ்வளவு ஆற்றல் பெற்ற சூரிய பகவானோட அருள் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பெறத்துக்கு ஒரு எளிய வழிபாட்டு முறை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அக்னி நட்சத்திரம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம். புராண கதைப்படி ஸ்வேதகி அப்படிங்கிற மன்னன் 12 ஆண்டுகள் யாகம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த யாகத்தில் நெய் அதிக அளவில் ஊற்றிருக்காரு. அதன் காரணமாக அக்னி பகவானுக்கு தீராத பசியானது ஏற்பட்டுருச்சு. இந்த பசியை போக்க பிரம்மதேவன் கிட்ட போய் வழி கேட்டாரு அக்னி பகவான். அதுக்கு பிரம்மதேவர் நந்தவனத்தை விழுங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அக்னி தேவன் நந்தவனத்தை விழுங்கி செல்லக்கூடிய சமயத்துல இந்திர பகவான் அதை தடுக்கிறதுக்காக மழையை பொழிஞ்சாரு. அக்னி தேவன் விஷ்ணு பகவான் கிட்ட போய் தனக்கு உதவுமாறு கேட்டாரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் கூரை மாதிரி அமைச்சு மழை வராம பாதுகாத்தாரு. விஷ்ணு பார்த்திங்கன்னா அக்னி தேவனுக்கு 21 நாட்கள் கொடுத்தாரு. அதன்படி அக்னி தேவன் முதல் 7 நாட்கள் பார்த்திங்கன்னா பூமியோட கீழ்ப்பகுதியை சாப்பிட்றதாகவும் அதனால் வெப்பம் பார்த்திங்கன்னா பூமியில் மெதுவாக பரவ தொடங்கும். அடுத்த 7 நாட்கள் பார்த்திங்கன்னா பெரிய மரங்களை விழுங்குறதாகவும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இறுதி 7 நாட்கள் பார்த்திங்கன்னா பாறையை விழுங்க தொடங்குவார். இதனால் வெப்பம் படிப்படியாக மிதமாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் அக்னி நட்சத்திரம் உருவான கதையா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது இந்த அக்னி நட்சத்திரத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் தாராளமா செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல அக்னி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு நீர்தானம், அன்னதானம், காலணிகளை தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நமக்கு சிறந்த பலன்களை தரும். இப்போ நம்ம அடுத்தது செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புது வீடு மாறுறது, பால் காய்ச்சுறது, செடி கொடிகளை வெட்டுறது, தலைமுடி காணிக்கை செலுத்துறது, காது குத்துறது, கிணறு வெட்டுறது, மரம் வெட்டுறது, விதை விதைக்கிறது, வீடு பராமரிப்பு பணிகளை தொடங்குறது, நெடுந்தூர பயணம் மேற்கொள்றது, பூமி பூஜை செய்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்கிறத நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த மே 4ஆம் தேதியிலேருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ரொம்ப உச்சத்தில் இருப்பார். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா வெப்பம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த நேரத்தில் சூரிய பகவானை குளிர்விக்க நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது. தினமும் காலையில் ஒரு சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீரை வைக்கணும். அதாவது நீங்கள் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு சொம்பு தண்ணீரை வச்சிட்டீங்க அப்படின்னா அதை 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில் எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சிருங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 25 நாட்களும் செய்யணும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் தண்ணீரை வச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து அடுத்த நாள் காலையில் வீடு முழுவதும் தெளிச்சிருங்க.
தெளிச்சுட்டு திரும்பவும் அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 25 நாட்களும் செய்யுங்க. அந்த சொம்பு வச்சு நீங்கள் வணங்குறப்ப வீட்டில் தண்ணீர் தெளிக்கிறப்ப சூரிய பகவானை மனசார நினச்சிக்கோங்க. நம்மளுடைய வேலை, வருமானம் இது எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய அருளாசையானது நமக்கு இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானுடைய அருளாசி நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னாலே வருமானத்துக்கு எந்தவித தடையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஒரு சொம்பு தண்ணீர் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அந்த தண்ணீரை எல்லா இடத்துலையும் தெளிக்க போகிறோம். வேறு ஒரு வேலையுமே இதில் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தானே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதை கடைப்பிடிச்சு நல்ல பலன்களை பெற பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.